வணக்கம். இன்னைக்கு தமிழர்கள் நீர்நிலைகளுக்கு எப்படிப்பட்ட பெயர்கள்லாம் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம்னா, தமிழ் எப்படிப்பட்ட செம்மொழியாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும். நீர் அப்படிங்கிறதையே தமிழர்கள் என்னன்னு சொல்லி சொன்னாங்க. வள்ளுவர் அமிழ்தம் அப்படின்னு சொல்லி நீரை ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார். எதனால அப்படி சொன்னார்? நீரின் ரமையாது உலகு அப்படிங்கிறத உணர்ந்திருந்ததுனால, அப்படி நீர் இல்லாமல் உலகமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பொருள் அமிழ்தத்திற்கு ஒப்பானது. அது இல்லைன்னா உயிரே இல்லை. அதனால நீரை அமிழ்தம் சொன்னார். சரி, இப்போ ஆங்கிலத்தில் பார்ப்போம். நீர்நிலைகளுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு? ரிவர் அப்படின்னு இருக்கு, ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கு, ப்ரூக் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிந்த பெயர்கள். இதுல ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஓரளவு காரணம் விதிச்சு ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற அர்த்தத்தில் கொடுத்துருக்கலாம். ஆனால் ரிவர் அப்படிங்கிறதுக்கோ ப்ரூக் அப்படிங்கிறதுக்கோ, ப்ரூக்குங்கிறது என்னது? சிற்றாறு. பாருங்க, நம்ம சிற்றாறுன்னு சொல்லும்போது சிறிய ஆறு அப்படின்னு சொல்லி அது ஒரு காரண பேரை சொல்லிடுறோம். சில தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க. புரூக்ல ஒரு கவிஞர் புரூக்னு சொல்லி ஒன்று எழுதியிருக்காரு. அது ஆங்கில கவிஞர். அதில் சொல்லியிருக்காரு, மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி புரூக் சொல்றதா சொல்லியிருக்காரு. ஆனா காரண பெயர்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பெரிய விளக்கம் தெளிவு நமக்கு கிடைக்கல. சரி, தமிழ்ல நீர்நிலைகளுக்கு என்னென்ன பெயர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, தானே நீர் சொரிகிற இடங்கள்லாம் இருக்குல்ல, நிலைகள்லாம் இருக்குல்ல, அதுகளுக்கெல்லாம் என்ன பெயர்? சுனை, கயம், பொய்கை, ஊற்று, இப்படி பேர் வச்சிருக்காங்க. சரி, குட்டைன்னு ஏன் பேர் வச்சாங்க? இந்த மழை நீர் தேங்குற இடம் குட்டையா இருந்தா அதுக்கு குட்டை அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு உதவுற நீர்நிலை குளம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்புறம் உண்பதற்கு தேவையான நீர் உள்ள இடம் ஊருணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அடுத்து ஏர்த்தொழிலுக்கு பயன்படுகிற நிலத்தை ஏரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர், மழை நீர் மட்டும் சில இடங்கள்ல தேங்கி நிற்கும், அதுக்கு ஏந்தல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இது எல்லாத்துக்கு அப்புறம் கண்ணாறுகளை எல்லாம் உடையதுக்கு கண்மாய் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இப்ப இது எல்லாமே வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு நீர்நிலையும் எதற்கு பயன்படுகிறதுன்னு தெரிஞ்சு அந்த பயன்பாட்டிற்கு தகுந்தபடி பெயர் வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய மொழி எவ்வளவு செம்மையானது. இந்த உண்மையான பெருமை நாம் உணராமலும் இருக்கக்கூடாது, உரைக்காமலும் இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைய பொழுதினை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.